வணக்கம். நான் தேஜஸ்வி கோபாலகிருஷ்ணன். இங்கு அமெரிக்காவில் டெக்சஸ் மாகாணத்தில் 9ஆம் நிலையம் பயின்று வருகிறேன். 6வது சர்வதேச திருக்குறள் மாநாடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி. இப்பொழுது நாம் திருக்குறளை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டத்தை காணலாம். உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கியம் தான் திருக்குறள். திருக்குறளில் 1330 ஈரடி குறள்கள் 133 அதிகாரங்களின் கீழ் 10 தொகுக்கப்பட்டுள்ளன. திருக்குறளில் 3 பால்கள் இருக்கின்றன: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் உள்ளன. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். இப்பொழுது நான் தேர்ந்தெடுத்த நிகழ்வாய்வை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம். மாணவர் பேரவைத் தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஞானத்தையும் கற்றலையும் கொண்டு எப்படி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற மாணவர் பேரவையின் குழப்பமான சூழ்நிலைக்கேற்ப நான் தேர்ந்தெடுத்த ஒரு சில திருக்குறள்கள் மற்றும் நிகழ்வாய்வுகளை பற்றி இங்கு பேச உள்ளேன். நான் தேர்ந்தெடுத்த திருக்குறள்களின் ஒரு சிறிய கண்ணோட்டம். குறள் 1. என்பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. அதாவது, நாம் கூற வேண்டியவற்றை எளிமையாகவும் மற்றவருடைய மனதில் பதியுமாறு கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் கூறுவதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே மிகச்சிறந்த அறிவாகும். ஒரு மாணவர் பேரவை தலைவருக்கு இந்த குறளின் நிஜ வாழ்க்கை பயன்பாடு. ஒரு மாணவர் தலைவருக்கு தெளிவான தொடர்பு மற்றும் ஆழமான புரிதல் இரண்டும் மிகவும் தேவை. இந்த குறளில் தெளிவான தொடர்பு மற்றும் ஆழமான புரிதல் இரண்டும் கூறப்பட்டுள்ளது. தெளிவான தொடர்பு, அதாவது நோக்கத்துடன் பேசுங்கள். ஒரு மாணவர் தலைவருக்கு சிந்தனை மிக்க மற்றும் மதிப்புமிக்க வார்த்தைகளை கொண்டு தெளிவுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இது நம்பிக்கையை பெறவும், குழப்பத்தை தவிர்க்கவும் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. ஆழமான புரிதல், வெறும் கேட்பதை விட ஒரு மாணவர் தலைவர் மற்றவர்கள் கூறுவதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் கூறுகிற வார்த்தையில் இருக்கும் உண்மையான பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். இது மோதல்களை தவிர்க்கவும், குழு தேவைகளை பூர்த்தி செய்யவும் மற்றும் நியாயமான முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. குறள் 2. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிறநாள்பவர்க்கு காலம் தாழ்த்தாமல் முடிவுகளை எடுக்க வேண்டும். அறிவுடைமையும் துணிவும், இந்த 3 குணங்களும் நாடாளும் மன்னவனுக்கு மிக முக்கியமான குணங்களாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 குணங்கள் எப்பொழுதும் அவரிடம் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த குறளின் கதை. சேலத்தில் இருக்கும் ஒரு 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவன் அருண் அவனுடைய பள்ளியின் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டான். தூங்காமை, அதாவது எச்சரிக்கை. ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையின் பொழுது அருண் குடிநீர் தொட்டியில் இருந்து நீர் கசிவதை பார்த்தான். அதை பார்த்து புறக்கணிக்காமல் உடனடியாக ஒரு ஊழியரிடம் சென்று இதை பற்றி கூறினான். 2. கல்வி, அதாவது அறிவு. நீர் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று அருண் அவனுடைய அறிவியல் பாடத்திலிருந்து தெரிந்து கொண்டான். எனவே மறுநாள் பள்ளியின் கூட்டத்தின் பொழுது அவன் தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு உரையை எடுத்துரைத்தான். 3. துணிவுடைமை, அதாவது தைரியம். சில 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி முடிந்ததற்கு பிறகு தண்ணீரை வீணடிப்பதை அருண் பார்த்தான். அதை பார்த்து அவர்களிடம் சென்று மரியாதையுடன் அந்த பிரச்சனையை விளக்கினான். கேலி செய்யப்படும் அபாயம் இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் அருண் சரியானதை செய்தான். முடிவு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை என்ற இந்த 3 குணங்கள் அருணிடம் இருந்ததால் தான் பள்ளி உடனடியாக குடிநீர் தொட்டியை சரி செய்தது. அது மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் அருண் மரியாதையை பெற்றான். குறள் 3. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார்மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை. குற்றம் இதுதான் என்று ஆராய்ந்ததற்கு பின்பு இரு பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமையை போற்றி வழங்கப்படுவதே நீதியாகும். ஒரு மாணவர் தலைவர் பார்வையின் இந்த குறள் எப்படி பயன்படுகிறது என்று பார்க்கலாம். ஒரு நல்ல மாணவர் தலைவர் ஆழமாக சிந்திக்க வேண்டும், பாரபட்சமின்றி பகுப்பாய்வு செய்ய வேண்டும், தெளிவான புரிதலுடன் செயல்பட வேண்டும், மற்றவருடைய அந்தஸ்தை பார்க்காமல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும். இது மட்டும் இல்லாமல் ஞானம் நிறைந்த நியாயமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த குறள் ஒரு தலைவரை அவர்களுடைய அனைத்து செயல்களிலும் சிந்தனை மிக்கவராகவும் பாரபட்சம் இல்லாதவராகவும் இருப்பதற்கு ஊக்குவிக்கிறது. இறுதியாக குறள் 4. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மை எது, தீமை எது என்று ஆராய வேண்டும். நன்மையின் வழியே செயல்படும் அந்த நபர் எந்த வினையையும் தனக்குரியதாக மாற்றிவிடுவார். இந்த குறளின் கதை. அருண் தனது பள்ளியின் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஒரு நாள் 2 மாணவ குழுக்கள் விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்துவதில் ஒரு மோதல் ஏற்பட்டது. அதற்கு பின்பு அவர்கள் அருணிடம் சென்று இந்த 2 குழுக்களும் முன்பதிவு செய்ததாகவும் கூறுகிறார்கள். இது தெரிந்ததற்கு பின்பு அந்த 2 குழுக்களிடமும் அருண் பேசினான். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு ஆசிரியரிடமும் பேசினான். அதற்கு பின்பு அவன் திட்டமிடுவதில் ஒரு பிழை இருந்ததாக கண்டுபிடித்தான். அதற்கு பின்பு அனைத்தையும் ஆராய்ந்ததற்கு பின்பு சரியான முடிவை எடுத்தான். அந்த முடிவு என்னவென்றால்,
இரு குழுக்களுக்கும் வெவ்வேறு நாட்களில் சமமான விளையாட்டு நேரம் கிடைக்கும் என்பதுதான். அனைத்து மாணவர்களும் அருணின் நியாயமான தீர்ப்பை போற்றினார்கள். ஒரு மாணவர் தலைவர் கவனமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அவர்கள் நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்ததற்கு பின்பு நன்மையின் வழியே செயல்பட்டாதான் அவர்கள் ஒரு நல்ல மாணவர் தலைவராக இருப்பார். முடிவுரை. தலைமை என்பது ஒரு பதவி மட்டுமல்ல, அது நற்பண்புகளின் செயல்பாடாகும். நான் தேர்ந்தெடுக்கும் தலைமை எப்படி இருக்கும் என்றால், அறத்தையும் அறிவையும் பணிவையும் நடுவு நிலைமையையும் போற்றுகிற ஒரு தலைமையாகத்தான் இருக்கும். நாம் அனைவரும் ஏன் திருக்குறளை கற்க வேண்டும்? திருக்குறள் நமக்கு பல வாழ்க்கை பாடங்களை கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திருக்குறள் பல வாழ்க்கை பாடங்களை கூறுகிறது. அதனால் நாம் அனைவரும் திருக்குறளை கற்க வேண்டும். நன்றி, வணக்கம்.